ஸோ நேற்று டமக்கு டமக்கு டம்மா பாட்டு போட்டப்பவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி அருண் எவிக்ட் ஆகிட்டாரு. 2 பேர்த்தில் ஒரு ஆள் அருண் கன்ஃபார்ம்ட் ஆயிடுச்சு. ஸோ அருண் வந்து நல்லா விளையாண்டாரு. இன்றைக்கி மார்னிங் கூட ஃபேட்மேன் சொல்லிட்டு இருப்பாரு, நல்ல கேம் விளையாண்டாரு, பொட்டென்ஷியல் பிளேயர், மேனேஜர்ஸ் டாஸ்கில் வந்து செம்மையாக முத்துவே தூக்கி சாப்பிட்ட மாதிரி பயங்கரமாக விளையாண்டாருன்னு சொல்லியிருந்தார். அவர்கிட்ட நிறைய ஃபன் சைடு இருந்துச்சு. பட் அந்த ஃபன் சைடை ஃபஸ்ட்டே காமிச்சிருந்தாருன்னா இன்னும் நல்ல ஒரு டாப் 5க்குள்ளே கண்டிப்பாக வந்திருந்திருப்பார். அவர் இந்த ஃபன் சைடை காட்டாமல் முழுக்க முத்து மேலே சண்டை போட்டுகிட்டே இருந்ததுனால மேபி அவரோட கிராஃப் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில இடத்துல தப்பான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணார். டபக்கு டப்பா, மண்டையில் தட்டி உட்காத்தி வச்சாச்சு, அப்படி இப்படின்லாம் சொன்னதுனால அவரோட கிராஃப் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. இதை முத்துவை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அவர் கேமில் மட்டும் ஃபர்ஸ்ட்லேருந்தே கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக டாப் 5க்குள்ளே வர அளவுக்கு ஒரு பொட்டென்ஷியல் பிளேயர் தான். ஏன்னா அர்ச்சனா எப்படி விளையாண்டு டாப் வரைக்கும் வந்தாங்கன்னு தெரியும். அர்ச்சனா ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க, எனக்கே இந்த கேம் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தது அருண் தான். ஸோ அவங்க கேமில் கொஞ்சத்தை விளையாண்டுருந்தா கூட அவர் கொஞ்சம் மேலே வந்திருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி எவிக்ட் ஆகி போகிறாரு. பட் இது ஓகே தான், ப்ரீ ஃபைனல் வீக் தான் எவிக்ட் ஆகி போகிறாரு. அர்ச்சனா தான் கொஞ்சம் அன்ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.